சுவிட்சர்லாந்து தேசிய பேரவையினுடைய இரண்டாவது துணைத் தலைவராக இலங்கை வம்சாவளி பெண்ணான ஃபரா ரூமி அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இம்மாதம் ஆரம்பத்தில் அவர் உத்தியோகபூர்வமாக அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னர் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சுகாதாரத்துறை சார்ந்த குழுக்களில் தீவிரமாகவும் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் இலங்கையை பிறப்பினமாக கொண்ட ஃபரா ரூமி சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான தேசிய பேரவையினுடைய இரண்டாவது துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். தேசிய பேரவையினுடைய இரண்டாவது துணைத் தலைவர் எனப்படுவது சுவிட்சர்லாந்தில் உயரிய பதவியாக கருதப்படுகிறது. இவர் 1991 டிசம்பர் 28ஆம் தேதியன்று இலங்கையின் கொழும்பில் பிறந்திருக்கின்றார். தன்னுடைய 6வது வயதில் பெற்றோருடன் சுவிட்சர்லாந்திற்கு குடிபெயர்ந்திருக்கின்றார். 2021ஆம் ஆண்டு சொலோர்தன் மாகாண சபைக்குள் முதல் முறையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். இதன் மூலம் சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வான முதல் இலங்கை வம்சாவளி நபர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார்.